மா இது என்ன ஊர்மா இது? இது வந்து ஐயப்பாக்கம் சார். இது வந்து ஐயப்பாக்கம் சார். உங்க பேர் என்ன? எங்க பேர் வந்து ஜமுனா. சரிம்மா, இங்க என்ன பிரச்சனை நீங்க சந்திக்கிறீங்க அதை சொல்லுங்க. என்ன சார், நாங்கள் வந்து இந்த பேச்சு வந்து பகலில் பேச வேண்டிய பேச்சு இது வந்து இதே நாங்கள் இரவு வேலை பேசுகிறோம்னா ஒரு பயந்துக்கிட்டு தான் நாங்கள் இந்த பேச்சு உங்கள் டிவி பகலில் பேசினா என்ன பிரச்சனைம்மா உங்களுக்கு? ஏன்னா நாங்கள் தங்கிக்கிற ஐயப்பாக்கம் ஏரியாவில் வந்து சார் இந்த பால் விளையாடுறங்க பசங்க வந்து எங்களை வந்து அடிக்கடிக்கு நீங்கள் இந்த ஊரில் இருக்காதீங்க, நீங்கள் கிளம்புங்கன்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதே ஊர்லேயே நாங்கள் சொந்த ஊர் எதுங்க? சொந்த ஊர் வந்து ஆந்திரா பக்கம். எங்கள் ஊர் வந்து எவ்வளோ நாளாக இருக்கீங்க? 25 வருஷம் ஆயிடுச்சு சார். நாங்கள் 25 வருஷம். உங்களுக்கு சொந்தமாக வீடுங்க எதுனா இருக்கா இல்லையா? வீடு எதுவும் இல்லை எங்களுக்கு. ஓட்டு ஐடியில் ரேஷன் கார்டு எதுவும் இல்லை சார். நீங்கள் என்ன தொழில் பண்ணுறீங்க? நாங்கள் அன்னைக்கு போனால் நாங்கள் ஏதோ ஒரு எங்களால் முடிஞ்சது ஒரு 150 ரூபா 200 ரூபா சம்பளம் கிடைக்கும் எங்களுக்கு. அதை வச்சு நாங்கள் போயப்போ தள்ளிப்போம் சார். நாங்கள் என்ன வேலை செய்கிறீங்க ஆளால்? ஏன்னா நாங்கள் பொம்பளைங்கன்னா வீட்டு வேலைக்கு போயிடுவாங்க, ஆம்பளைங்கன்னா ஏதோ ஒரு கொஞ்சம் அந்த வேலைக்கு இந்த யாருனாச்சும் பல்குண்டு கில்குண்டு அந்த வியாபாரம் விற்றுறதுக்கு போவாங்க சார். சரி, இப்போ வர வருமானத்தில் உங்களால் வீடு கட்ட முடியுமா? முடியாது சார். பசங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறதுக்கே எங்களால் பொத்தாது. ஏன்னா கவர்மெண்ட்டில் நாங்கள் இருக்குமா இல்லையன்ற ஒரு இதுவே இல்லாத அத்தாச்சி இல்லாமல் இருக்கோம் சார். எங்களுக்கு எந்த ஒரு ரிஸ்க்குமே நாங்கள் தலைமுறையாக எங்கள் வந்து இப்போ நாங்கள் வந்து நல்ல நிலைமைக்கு வரணும்னு சொல்லி நாங்கள் இந்த டிவி சேனல் கொடுக்குறோம் சார். நாங்கள் சரிம்மா, இப்போ உங்கள் பசங்கள்லாம் இருக்காங்கன்றீங்க. பசங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்போ அவங்களுக்கு வைத்தியம்லாம் எப்படி பார்க்குறீங்க? வைத்தியம்லாம் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்த்துப்போம் சார். இப்போ பசங்களோட பிரசவம்லாம் எப்படி பார்த்துருக்கீங்க இது வரைக்கும்? உங்களோட எல்லா மகளிர்களுக்கெல்லாம் பிரசவம்லாம் யார் பார்த்தது எப்படி? கவர்மெண்ட் கேஎம்சி சார். கேஎம்சி பசங்க பிறந்திருக்காங்க, அங்கேயே பிறந்து நாங்கள் ட்ரீட்மெண்ட்டெல்லாம் பார்த்துருக்கோம். பிரசவம்லாம் அங்கேயே குழந்தை ட்ரீட்மெண்ட் வருஷம் பிரசவம் எல்லாம் அங்கேயே பார்த்துப்போம் சார் நாங்கள். அப்படிங்களா? சரி, பசங்கள்லாம் படிக்கிறாங்களா? இப்போ படிக்கிறாங்க. ஒரு 10 பசங்க படிச்சுட்டு இருந்தாங்க சார் ஐயப்பாக்கம் ஏரியாவில். அதே மாதிரியே அங்கே இருக்கிறவங்க குடிச்சிட்டு ஒருத்தர் வருவார் சார். இந்த ரொம்ப அட்டகாசம் பண்ணுவார். ஏன்னா அவர் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் குடிச்சிட்டாருன்னா அங்கே அவர் மேலே தான் இருக்கிறதா அரசாங்கம்னு சொல்லிக்கிட்டு அப்படி வந்து அவர் சண்டை போடுவார். அப்படி வந்து பொம்பளைங்க தெரியாது ஆம்பளைங்க தெரியாது கெட்ட என்ன பண்ணுறாரு அவர் வந்து ஐயப்பாக்கத்தில் வந்து தண்ணி விடுற ஒரு மிஷினில் வேலை செய்கிறாரு. அவர் வேலை செய்கிறாரு, பஞ்சாயத்து வேலை செய்கிறாரு. பையனி அவர் பேர். ஏன்னா அவர் வந்து பாருங்க பொம்பளைங்க தெரியாமல் ஆம்பளைங்க தெரியாமல் அப்படி வந்து அடிப்பார் பிடிப்பார். எந்த ஒரு பேச்சுமே தெரியாது, அப்படி வந்து இது பண்ணுவார். அதனால எங்கள் அக்கா அங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு அடித்து அவங்களையும் திறத்துட்டாங்க. அந்த 10 பேர் பசங்களும் படிப்பு வீணாயிடுச்சு சார். இந்த பொம்பளைங்களுக்குலாம் எதனா தகாத முறையிலலாம் எதனா நடந்து அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை சார். இந்த 25 வருஷமா அதுக்கு முன்னாடி எதுவும் எந்த ஒரு பிரச்சனை நடந்தது இல்லை. அந்த மாதிரிலாம் எதுவும் நடந்ததில்லை. இந்த மாதிரி பசங்க விளையாடும் போது அடிக்கிறது அது சின்ன அந்த மாதிரி பிரச்சனை தான் சார். சரி, இதை பற்றி நீங்கள் இது வரைக்கும் உங்கள் அந்த ஊரில் இருக்க தலைவர்கிட்ட இல்லை காவல்துறைக்கிட்ட எதுனா இது வரைக்கும்? ஊரில் இருக்கிற தலைவர்கிட்ட சொன்னோம். அம்மா நீங்கள் உங்களுக்கு வந்து ரேஷன் கார்டு ஓட்டு ஐடிக்கு நீங்கள் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் அவர் சொன்னபோது நாங்கள் அப்புறம் ஆஃபீஸ் சண்டை நாங்கள் போகல சார். நாங்கள் ஏன் போகல? நீங்கள் போனது காரணம்னா ஒருத்தர் தான் இந்த மாதிரி இந்த மாதிரி பிரச்சனை வந்துருச்சு மறுபடியும் போய் சொன்னதுனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அம்மா இந்த மாதிரி நீங்கள் வந்து இருக்கிற இடத்துல நீங்கள் இருந்துக்கிட்டீங்கன்னா அவங்க வந்து உங்களை ஒன்றும் ஒரு பேச்சு சொல்ல மாட்டாங்க. ஒரு வார்த்தை வந்து அவங்க பேச்சுக்கு நீங்கள் போகாதீங்க, உங்கள் பேச்சுக்கு அவங்க போக மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்க அனுப்பிச்சிட்டாங்க சரிங்களா. இப்போ இங்க இருக்கிறவங்க யாருக்குமே சொந்தமா வீடாம நீங்க இப்போ எப்படி தங்கி இருக்கீங்க? எல்லாருமே திறந்த வெளியா எப்படி தங்கி இருக்கீங்க? அன்னைக்கு ஒரு ஊர்ல இருந்தோம்னா ஒரு 10 நாள் 15 நாள் அப்படி தங்குவோம். அதனால அந்த ஊர்ல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா வேற ஊருக்கு போய் தங்கிப்போம். இப்போ 25 வருஷமா இங்க இருக்கிறேன்றீங்க. 25 வருஷமா இங்கே தான் இருக்கீங்களா இல்ல அங்கங்க போய் தங்குறீங்களா? அங்கங்க தங்கிட்டு வந்து இப்போ பசங்க படிக்கிறதுனால சொல்லி தான் இத்தனை வருஷமா நாங்க இங்கேயே காலத்தை ஓட்டிட்டோம். இங்கே ஒரே இடத்துல இருக்கீங்களா வேற இடத்துலயா? இந்த பசங்க படிக்கிறாங்க சொல்லி தான் சார் இந்த ஒரே இடத்துல இருக்கோம். ஆனா அந்த படிப்பு நேரத்துல லீவ் விட்டாங்கன்னா வேற ஊருக்கு ஒரு 5 நாள் 10 நாள் அப்படி தங்கிட்டு அப்படியே அந்த இருந்த இடத்துல வந்து செட்டில் ஆயிடுவோம் சார். நாங்க இப்போ நீங்க தங்கி இருக்க இடத்துல வந்து வீடு இருக்குங்களா? அங்க இல்லனா திறந்த வீடு இருக்கு, கோயில் நிலம். அது கோயில் நேரத்துல திறந்த வெளியில இருக்கீங்களா நீங்க? பால் விளையாடுற கிரவுண்ட் அது. அப்படிங்களா? இப்ப மழை காலத்துல எல்லாம் என்ன பண்ணுவீங்க நீங்க? ஸ்கூல்ல தங்கிப்போம் சார். ஸ்கூல்ல தங்குனீங்கன்னா யாரும் ஒன்னும் சொல்ல மாட்டாங்களா? அப்போ டீச்சருங்க எல்லாம் கத்துவாங்க, சுத்தபத்தமா வச்சுக்கோங்கன்னு சொல்லுவாங்க. அப்படியே நாங்க அவங்க கிட்ட சொல்லுவோம், சரி மேடம் நாங்க படுத்துக்கிட்டு இன்னைக்கு மழையில வந்து படுத்துக்கிட்டு காலையில எழுந்திரிச்சோன்னா தொடச்சிட்டு கழுவிக்கிட்டு கிளீனாக பண்ணி விட்டுட்டு போவோம் சொல்லுவோம். அவங்களும் சரிமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. சரி, இது வரைக்கும் உங்களுக்கு வீடு இல்லைன்னு சொல்லி தலைவர்கிட்ட சொன்னீங்க, அவங்க சரியா முக்கியத்துவம் கொடுக்கல. சரி, இங்க லோக்கல்ல இருக்கிற யாருன்னா வெளியாளுங்க யாருன்னா முக்கியத்துவம் கொடுத்து உங்களை எட்டுன்னு போய் அரசுக்கு, தமிழக அரசுக்கோ இல்ல எம்எல்ஏ எம்பி கிட்ட யார்கிட்ட எட்டுன்னு போயிருக்காங்களா? இது இருக்கும் மனு இந்த மாதிரி யாருக்கிட்ட நாங்க மனு கொடுத்ததில்ல, யாருக்கிட்ட நாங்க இந்த மாதிரி இந்த வார்த்தை நாங்க சொன்னதில்லை. சரி, இப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து நீங்க இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இங்கே வந்து தங்கறதுக்கு இடம் இல்லாமல் இருக்குது, ரேஷன் கார்டு இல்லாமல் இருக்குன்னு. சரி, ரேஷன் கார்டுக்கு நீங்களாம் இது வரைக்கும் இனிஷியேட்டிவ் எடுத்து எதனா வந்து நீங்களே வந்து
நடவடிக்கை எடுத்து நீங்களா வந்து ரேஷன் ஆஃபீஸ் எதனா போய் கேட்டிருக்கீங்களா இது வரைக்கும்? மனு கொடுத்துருக்கீங்களா? மனு கொடுக்கல சார், எல்லா இடத்துக்கு போய் கேட்டு வந்துட்டோம். எல்லாம் நாங்கள் பண்ணி வர முயற்சி பண்ணுறோமா, கிடைக்கலன்னா எங்களுக்கு ஒன்றும் எங்கள் மேலே வந்து நீங்கள் வந்து ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க சார் எங்களையும். எப்படி நாங்கள் எடுத்து கொடுக்குறது? ஒரு வீடு வாடகை எடுங்களோ சொன்னாங்க. அப்படியே நாங்கள் இங்கே 300 ரூபா கொடுத்து வாடகை இருக்கிறோம். நாங்களும் போய் கேட்டோம், வீடு வாடகை இருக்கிறோம், ரேஷன் கார்டு கொடுங்க அப்படின்னு கேட்டதுங்க. போய் பார்க்கலாம் தான் சொல்றாங்க. வேற எந்த வார்த்தையும் அவங்க வாயில வரல. 10 நாள் டைம் கொடுத்தாங்க. 10 நாள் டைம் கொடுத்தா அதுக்கு மீறி கூட இது ஒரு மாசம் ஆகுது. அது எதுவுமே சொன்னதே இல்லை அவங்க கூட. யாரு 10 நாள் டைம் கொடுத்துக்கிறது? தலைவர் தான். அவர் சொன்னதுக்கு எங்க தலைவர் தான் இப்போ வந்து 10 நாள் டைம் கொடுத்தது. ஏற்கனவே வந்து நாங்கள் இந்த இடத்துல வந்து மாமரத்தாண்ட ஸ்கூலாண்ட கவர்மெண்ட் ஸ்கூலாண்ட இருக்க சொல்ல நாங்கள் வந்து எங்கள் மாமனார் எங்கள் மாமியார் அப்போ உயிரோட இருந்தாங்க. அப்போ வந்து அந்த தலைவர் பஞ்சாயத்து போர்ட்டில் வந்து வேலை செஞ்சுருந்தாங்க. வேலை செஞ்சு அவங்க இறந்துட்டாங்க. எங்கள் மாமியார் எங்கள் மாமனார் இறந்துட்ட பிறகு என் வீட்டுக்கார் வேலை செஞ்சுருந்தார். அப்புறமா அவரும் வேலை செஞ்சுன்னு அவரு இது மாதிரி நின்றுட்டார். ரொம்ப இதுமாதிரி அவங்க வந்து ஒரு ஆன்சரும் எடுக்கலை. எப்படின்னா என்னடா இத்தனை வருஷமாக இவங்க இருக்கிறாங்களே, இந்த பஞ்சாயத்து போர்ட்டில் வேலை செய்கிறாங்களே, சரி இவங்க பெரியவங்க, இவங்க எல்லா இடத்துலையும் நல்லா இந்த ஊரில் பழகுறாங்களே, சரி இவங்களுக்காச்சும் இவங்க பிள்ளைங்களுக்காச்சும் ஒரு ஹெல்ப் பண்ணலாம். இந்த மாமரத்தில் இத்தனை வருஷமாக இந்த பரதேசிக்காரங்க இருக்கிறாங்களே, பாடி பரதேசின்ட்டு அவங்களுக்கும் ஒன்று செய்யலான்ட்டு அவங்களுக்கு எதுவுமே ஒன்றும் செய்யுது. நாங்களே எத்தனையோ வாட்டி போய் கேட்டோம், நாங்கள் இத்தனை வருஷமாக இங்கே இருக்கிறோமே, எங்களுக்கு ஒரு ரேஷன் கார்டு எழுதி போடுங்க, எங்களுக்கு ஒரு ஐடி கார்டு ஒன்று எழுதி போடுங்கன்னா முதல்ல இந்த தலைவர், இப்போ தான் ஒரு தலைவர் வந்திருக்காரு, அதுக்கு முன்னே இந்த தலைவர் அவர் பேர் வந்து மனோகரன் இருந்தார். இருந்த பிறகு அவர்கிட்ட போய் எத்தனையோ வாட்டி போய் குடும்பத்தோட போய் கேட்டோம், வாசல்ல எல்லாத்தையும் போய் கேட்டோம். ஒன்றும் ஒரு ஆன்சர் அவர் எடுக்கவே இல்லை. எங்களை தோன்னுவார், எங்களை பார்ப்பாரு, இன்னும் 3வது ஆள் பார்க்குற மாதிரி போயிடுவார். இப்போ எங்கள் எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. வேலைக்கு மட்டும் கூப்பிடுவார். என்ன வேலைக்கு கூப்பிடுவாங்க? பஞ்சாயத்து போர்ட்டில் வந்து வேலை செய்யும் சார். அப்போ நாங்கள் பஞ்சாயத்து போர்ட்டில் வேலை செஞ்சிருந்தப்போ கை நீரில் போவோம் சார். கை நீரில் போய் வேலை செய்யும் சார். கை நீர்னா கழிவு நீரா? வேலை செய்வோம் சார். நாங்கள் வேலை செஞ்சு 25 வருஷம் அங்கே தான் இருந்தோம். எங்கள் அம்மா அப்போ இறந்து போயிட்டாங்க. போய் எங்கள் தலைவர் என்ன சொன்னார், உங்களுக்கு எதுவும் அதுக்கு என்ன கூலி கொடுப்பாங்க உங்களுக்கு கழிவு நீர் வேலைக்கு போனீங்கன்னா? மாதம் வந்து 1500 ரூபா கொடுப்பாங்க சார். மாதம் 1500 ரூபா கொடுப்பாங்க. அது கையெழுத்து எதுனா வாங்குவாங்களா? கையெழுத்துல வாங்கினாங்க, எல்லாம் வாங்கினாங்க. இப்போ எவ்வளோக்குன்னு கையெழுத்துவாங்க? 1500 தான் போட்டு வாங்குவாங்களா? இல்லை 1500 ரூபா கூட 1500 கொடுப்பாங்க. கை நீட்டு போட்டாங்க. எவ்வளோ எழுதியிருக்காங்க என்னெல்லாம் படிக்க மாட்டீங்களா? உங்களுக்கு தெரியாது? படிப்புல சார் எனக்கு படிப்பு தெரிஞ்சாங்க. இப்போ இப்படி இருந்தப்போ சார் நாங்கள் போனோம் சார். செஞ்சு அம்மா இறந்து போயிட்டாங்க சார். உங்க பேரு? ஜான். இந்த ஊருக்கு வந்து நான் ஒரு 7 வருஷமா இங்கே தான் இருக்கிறேன். நான் 7 வருஷத்தில் இன்னும் ஒரு 2 வருஷம் அந்த வேலைக்கு போகிறது கிடையாது. 5 வருஷம் இன்னும் செஞ்சுன்னு இருந்தேன். இந்த 5 வருஷத்தில் வந்து எனக்கு வந்து கூலின்னு கொடுக்கறது 350 ரூபா 400 ரூபா. சரி. அந்த 400 ரூபா கொடுக்கறதுலையே இன்னும் ஒரு மாதிரியாக பேசி கொடுக்குறாங்க. ஒரு மாதிரியான என்ன திட்டுறாங்களா உங்களை? இன்னும் உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி நான் எடுத்துன்னு வந்து கொடுக்கணுன்றது எனக்குன்னா தலையெழுத்தா அப்படி இப்படின்ட்டு பேசி கொடுக்குறாங்க. மூஞ்சால் அடித்த மாதிரி பேசிடுறாங்க. அதனால தான் நாங்கள் யாருமே போய் கேட்கறது கிடையாது. ஏதுன்ட்டு போய் கேட்க முடியாது. குழந்தை குட்டிங்கள்லாம் வச்சுக்கின்னு இருக்கிறோம். திடீர்னு வந்து கும்பலாக வந்து எல்லாருமே அடித்து விரட்டிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்றதுக்கோசம் நாங்கள் பயந்துக்கின்னு நாங்கள் எதுவுமே கேட்கறது கிடையாது. பயந்துக்கின்னு இதனால கேட்காம விட்டுறோம் நாங்கள். சரி, இப்போ நீங்கள் சாப்பாடு உங்களுக்கு ரேஷன் கார்டு கிடையாதுன்றீங்க, ஓட்டு ஐடி கிடையாதுன்றீங்க. இப்போ பசங்களை வந்து சேர்த்துருக்கீங்க, படிக்கிறாங்க, ரைட்டு. உங்களுக்கு உணவுக்கு நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? நீங்கள் என்ன சாப்பாடு சாப்பிட்றீங்க? ரேஷன் அரிசி தான் சார். ரேஷன் வேலைக்கு வாங்குறோம், கை வேலைக்கு வாங்கிக்கிறோம். ஒரு வெளியிலேருந்து 5 ரூபான்ட்டு வாங்குறோம் கை வேலைக்கு. 1 கிலோ 5 ரூபான்ட்டு கொடுக்குறாங்க அரிசி. உங்களுக்கு எங்கே ரேஷன் கடை? எங்கள் ரேஷன் கடையிலே வாங்கிறீங்களா வெளியில்? யாருக்கு? வெளியில் வீட்டுங்களில் போய் வாங்கிப்போம். வாங்கி விற்கிறாங்களா? அவங்க சாப்பிடாதவங்க கிட்ட போய் வாங்கிடுறோம். இலவசமா கூட கொடுக்குறாங்களா? இலவசமா கொடுக்குறாங்க. அந்த மாதிரியே ஏதோ ஒருத்தர் 2 பேர் உதவி செய்யறதுக்கு இருக்காங்களா? உதவி செய்யறாங்க. அதுல தான் நாங்க இப்ப காலத்தை ஓட்டிக்கின்னு இருக்கிறது. உங்களுக்கு ரவுடி அராஜகம் எதனா இங்க உண்டா? 20 ரூபா கொடுத்து எங்க பாப்பா அரிசி வாங்கிட்டு வர சொல்லி அனுப்பிச்சு விட்டேன். சரி, என்ன குழம்பு செய்யலாம், ஏதோ காலைல நேற்று வச்சு காரக்குழம்பு இருக்கு, அது வச்சுக்கலாம், அரிசி வரைக்கும் வாங்கிட்டு வான்னு சொல்லிட்டு நான் இப்படி திரும்பி உக்காந்துருந்தேன். அந்த 12 ஐயா வந்து
அவர் அந்த அண்ணன் வந்து அடிக்கிறதுக்கு இரும்பு பைப் எடுத்துகிட்டு வந்தார். ஐயோ எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சொல்லி எங்கள் பொண்ணு வந்து துடிச்சு அழுது. அந்த பாப்பாயும் ஒரு அடி அடிச்சிட்டாரு, என்னையும் ஒரு அடி இங்கே அடிச்சிட்டாரு, இங்கேயும் பயங்கரமாக அடிச்சிட்டாரு. பைக்கில் பேச தெரியல அடிச்சிட்டாரு. அப்புறம் எங்கள் பாப்பா கூட்டின்னு பண்ணேன். நேராக கழனியில் போய் ரொம்ப நேரம் உட்காந்து அப்படியே மயக்கம் வந்து விழுந்துட்டேன். அதுக்கப்புறம் இங்கேருந்து யாரோ பார்த்துட்டு வந்து இவங்க இந்த ஜமுனா கிட்ட வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த எங்கள் ஐயா கிட்ட போன்னு சொல்லி வந்தோம். 5-6 பேரை பயங்கரமாக அடிச்சிட்டாரு. இன்னொரு அம்மா ஒரு அம்மா அவங்களையும் அடிச்சிட்டாரு. அவங்க பையன் கூட இல்லைப்பா, அவன் சின்ன குழந்தை, அப்பா இல்லாத குழந்தை. எனக்கும் ஆம்பளை இல்லை ஐயா, நான் 4 பசங்க வச்சுருக்கேன். சரி, இப்போ உங்களுக்கு மெயினாக இருக்கிற குறை வந்து முக்கியமாக இருக்க குறை தங்கறதுக்கான இடமும் ரேஷன் கார்டு இதெல்லாம் இல்லாமல் இருக்குங்களா? நான் சொல்கிறேன் சார், ஏன்னா எங்களுக்கு மெயினானா இருக்கும் இடம் சார். எங்களுக்கு வந்து இந்த சமுதாயத்திலே வந்து எங்களுக்கு வந்து ஓட்டு ஐடி இல்லை, ரேஷன் கார்டு இல்லை. ஏன்னா நாங்களும் உங்களை போல ஒரு மனுஷாளுங்களுக்கு தானே, எங்களுக்கு மனுஷால அந்த ஒரு மரியாதை இந்த ஓட்டு ஐடி ரேஷன் கார்டு இருக்கிறவங்களுக்கு தானே கொடுக்குறாங்க. எதுவுமே இல்லாதவங்களுக்கு ஏன் சார் கொடுக்கல? ஏன்னா அந்த ஓட்டு ஐடி ரேஷன் கார்டு இல்லாதவங்களுக்கு தானே அதனால தானே கொடுக்கல அந்த மரியாதை எங்களுக்கு. அந்த உடனே நீங்கள் அரசாங்கத்தில் ஏதாச்சும் ஒரு முடிவில் எங்களுக்கு ஓட்டு ஐடி ரேஷன் கார்டு எங்களுக்கு கிடைச்சாகணும். ஏன்னா இத்தனை குடும்பம் நாங்கள் இருக்கிறதுனால எதுக்கு சார் நாங்கள் வாழணுமா சாகணுமானே தெரியாது இந்த நிலவில். இந்த நாள் இப்போ ஒரு 20 ரூபா விலையில் இருக்கிற அரிசி கடை இப்போ 40 ரூபா ஒரு கிலோ 50 ரூபா அந்த மாதிரி நிலமையில சூழ்நிலையில் நாங்கள் இருக்கிறோம். எங்கள் குழந்தைங்க எப்படி நாங்கள் வாழுது, நாங்கள் எப்படி வாழுது, இன்னும் போக போக எவ்வளோ விலைவாசி தான் ஏறும். ஏன்னா இந்த மாதிரி இருக்க காலகட்ட சூழ்நிலத்தில் எங்கள் குழந்தைங்கள நாங்கள் தலையெழுத்து மாற்றணும், எங்கள் தலையெழுத்து மாறணும். ஏன்னா எங்களுக்கு உடனே ரிஸ்க்கு தேவை சார்.